Hey guys, welcome to Suga's Gallery YouTube channel. இன்னைக்கு ஹோம்மேடா பேட்டர்ன் பேப்பர்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நார்மல் A4 ஷீட்டும் அதுக்கப்புறம் மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் எது இருந்தாலுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பண்ணுறதுக்காக நான் ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோ சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் வெறும் சர்க்கிள் வரைஞ்சிட்டு தனியாக எடுத்து அப்புறம் கலர் பண்ணிங்கன்னா கரெக்டான ஷேப் வராமல் போகும், டைமும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அப்படியே ப்ரோ சர்க்கிள் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு 2 கலர் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் தவிர மற்ற எல்லா கலர்ஸுமே யூஸ் பண்ணி கலர் பண்ணுறேன். ஸோ க்ரையான் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஆனால் ஸ்கெட்சில் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும், பிரிண்டட் பேப்பர் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதானே, ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே அழகாக கிடச்சிருக்கு. உங்கள்கிட்ட இந்த ப்ரோ சர்க்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்டீல் ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து வரையலாம். ஆனால் அந்த சர்க்கிள் மட்டும் கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து செகண்ட் மெத்தட். ஸோ இதுக்கு வந்து கிராஸாக வந்து லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அதாவது A4 ஷீட்டை வந்து கிராஸாக வச்சுட்டு அதோட கார்னர்லேருந்து அந்த லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இந்த லைன் வரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு கலர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸுக்கு சென்டரில் இன்னொரு லைன்ஸ் வந்து வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் 2 கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணுறேன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் மல்டி கலர் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஈஸியாக இதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ மூணாவதாக ட்ரை பண்ண போகிற பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதாவது செஸ் போர்டு இருக்குல்லவா, அதே பேட்டர்ன் தான். நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணாமல் க்ரீன் கலர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணி இதை நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து சிங்கிள் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயுமே நீங்கள் மல்டி கலர் சூஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் இது அந்த பாக்ஸில் கலர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் அதிகம் ஆகும். பட் ஃபைனல் அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு பண்ண பேட்டர்ன் தவிர மற்ற எல்லா பேட்டர்ன்ஸுக்குமே ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் தனியாக வரைஞ்சி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த செஸ் பேட்டர்னுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து இன்னொரு பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே நான் ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஹார்ட் ஷேப் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக வரைய வரும் தானே. ஸோ அதனால் நான் ஹார்ட் ஷேப்பில் வந்து இந்த பேட்டர்ன் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கிள் வரையலாம், இல்லைனா வந்து ஸ்கொயர் ஷேப் வரையலாம். ஸோ எப்படி வேணாலுமே இதை நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். வேற ஒரு வீடியோவில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரே ஷேப்பில் எப்படி பேட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அடுத்து பண்ண போகிற இந்த பேட்டர்ன் வந்து நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம்ல, அதே பேட்டர்ன்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். அதாவது A4 ஷீட்டை கிராஸாக வச்சுட்டு இந்த லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் மீண்டும் அந்த பேப்பரை வந்து கிராஸாக வச்சுட்டு இன்னொரு கலர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த லைன் வரைஞ்சிக்கலாம். அதாவது வந்து நம்ம செஸ் பேட்டர்ன் பண்ணோம்ல, அதே பேட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணுறோம். ஸ்கொயர் ஷேப்புக்கு பதிலாக கொஞ்சம் சாய் சதுர மாதிரி கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் வந்து நம்ம உள்ளே வந்து கலர் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு 5 பேட்டர்ன் டிசைன் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வேறொரு வீடியோவில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரே ஷேப்பில் பேட்டர்ன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஸ்கேல் இருந்தால் போதும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கஷ்டமான ட்ராயிங்ஸும் இதில் பண்ணலை. அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச ஆர்டர்ஸில் வந்து நான் வச்சுருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு பண்ண அந்த சர்க்கிள் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டாக வந்து இந்த ஹார்ட் யூஸ் பண்ணி பண்ண அந்த பேட்டர்ன் தான். ஸோ வந்து டோட்டலாக எல்லா பேட்டர்னுமே ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம்.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆர்டர் பிடிச்சிருக்கு இல்லைனா எந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராஃப்ட் ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.